வந்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான மூளைக்கு வேலை. சுரேஷின் அப்பாவுக்கு 5 பசங்க. முதல் பையன் பேர் 1, ரெண்டாவது பையன் பேர் 2, மூணாவது பையன் பேர் 3, நாலாவது பையன் பேர் 4. அப்போது 5வது பையன் பேர் என்ன? ஆனால் 5வது பையன் பேர் 5 இல்லை. இதற்கான பதிலை யோசிச்சு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம். இதற்கான பதிலை நான் கடைசியில் சொல்கிறேன். சுரேஷ் அப்படின்ற ஒரு சின்ன பையன் இவ்வளோ பெரிய ரூமில் எந்த விதமான ஒரு ஸ்டூலுமே இல்லை, ஆனால் இவ்வளோ ஹைட்டில் கொலை செய்யப்பட்டிருக்கான். இந்த ரூமில் ஒரே ஒரு ஹீட்டர் தான் இருக்குது, எந்த விதமான ஸ்டூலுமே இல்லை. இந்த சுரேஷ் இந்த சின்ன பையன் எப்படி இவ்வளோ ஹைட்டில் போய் தூக்கில் தொங்க முடியும்? அதனால் எல்லாரும் இதை கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்ததும் இது தற்கொலை தான், கொலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எப்படி சாத்தியம்? சரி, முதல் கேள்விக்கான விடையை பார்ப்போம். சுரேஷின் அப்பாவுக்கு 5 பசங்கன்னு சொல்லியிருந்தேன். முதல் பையன் பேர் 1, ரெண்டாவது பையன் பேர் 2, மூணாவது பையன் பேர் 3, நாலாவது பையன் பேர் 4. அப்போ 5வது பையன் பேர் சுரேஷாக தான் இருக்க முடியும். இந்த சுரேஷ் கொலை செய்யப்படவில்லை, தற்கொலை தான் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் எதை வச்சு சொன்னாருன்னா, அதோ அங்கே ஒரு சின்ன ஹீட்டர் இருக்குது, இதோ இந்த பக்கம் தண்ணி வெளியே போன மாதிரி தெரியுது. அப்போது இங்கே ஒரு பெரிய ஐஸ் கட்டி இருந்திருக்கும், அது மேலே ஏறி தான் அவன் தூக்கில் தொங்கியிருக்கணும். அந்த ஹீட்டர்னால் இந்த பனிக்கட்டி உருகி தண்ணியாக மாறி அந்த வழியாக வடிஞ்சு போயிருக்கு. அதற்கான அடையாளம் தான் அங்கே தண்ணி இருக்குது. இப்படி தான் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார்.